ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வேரியஸ் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து இப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கேஷ் சைக்கிள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கேஷ் சைக்கிள்னால் முதல்ல என்னது அப்படின்னு யோசிப்பீங்க. கேஷ் சைக்கிள், லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிள் அப்படின்னா டைம். அது எந்த டைம்னாக்கா, நீங்கள் கஸ்டமருக்கு சப்ளையருக்கு கொடுத்த பேமெண்ட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர்னு வரக்கூடிய கேஷ் இருக்குது மத்தியில் இடைப்பட்ட காலம் தான் கேஷ் சைக்கிள் லென்த். ஓகே, லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிள். அதாவது டைம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைம் லேக், டைம் கேப் பிட்வீன், அதாவது நீங்கள் சப்ளையருக்கு கொடுக்குறதும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறதும் இதுக்கு மத்தியில் இடைப்பட்ட காலம் வந்து டைம் கேப் வந்து கேஷ் சைக்கிள். ஸோ இந்த கேஷ் சைக்கிள் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கேஷ் சைக்கிள் பார்த்தா சப்போஸ் இந்த 200 நாள் ஆகுது வச்சிங்களேன், நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்து 200 நாள் அது வந்து கஸ்டமர் வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு வச்சிங்களேன், நீங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துட்ருப்பீங்க, பேங்க்லேருந்து எடுத்து பணம் கொடுத்துட்ருப்பீங்க. 200 நாள் வந்து வச்சிங்களேன். சப்போஸே நீங்கள் 120 நாள் 150 நாள் ஆக்கிட்டீங்கன்னா இந்த 50 நாளுக்கு உங்களுக்கு சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகும்னாக்கா 200வது நாளில் வரக்கூடிய கேஷு 150 நாளில் வந்துடுது. ஸோ 150 வரும்போது கஸ்டமர் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தா இமீடியட்டாக ப்ரொடக்ஷனுக்கு பிளான் பண்ணலாம், கஸ்டமர் திருப்திப்படுத்தலாம், அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம், உடனே பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். ஏன்னா கையில் கேஷ் இருக்குது, பேங்க்கில் கட்டுவீங்க, பேங்க்கில் செக் கொடுக்கலாம், பேங்க்கில் பணம் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணலாம். அப்படி மட்டும் இல்லை, அதே சமயத்தில் நீங்கள் வந்து பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பீங்க, 200 நாள் வர வேண்டியதை காசை வந்து 150 நாள் வந்துச்சுனாக்கா உடனே போய் பேங்க்கில் பணம் கட்டிங்கன்னா 50 நாள் 200 நாள் வர வேண்டியது 150 நாள் வந்துச்சுன்னா அந்த 50 நாள் உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் சேவ் பண்ணலாமே. பாரோயிங் காஸ்ட் வில் பி ரெடியூஸ்டு. ஓகே, பேங்க்ல போய் பணம் கட்டினா 50 நாள் இன்ட்ரெஸ்ட் போடாது, 150 நாளே முடிஞ்சிடும். பிகாஸ் 150 நாள் பணம் கட்டி முடிச்சிட்டிங்க. 150 நாள் பணம் கட்டி போடலாம். இல்லாட்டி 200 நாள்லேருந்து 200 டேத்தில் வந்து 200 நாளில் கழிச்சு நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை 150 நாள் கட்டிங்கன்னா அந்த 50 நாள் இருக்கு இல்லையா, அந்த 50 நாளுக்கு உங்களுக்கு செலவு கம்மி, இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் 150 நாளே முடிஞ்சிச்சு கதை. ஸோ அதனால் ஒன்று ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணலாம் நல்ல விதமாக, சைக்கிள் லென்த்தை குறைச்சிங்கன்னா. அதே சமயத்தில் நீங்கள் வீணான பாரோயிங் காஸ்ட்டை வந்து நீங்கள் குறைக்கலாம். அதனால் கேஷ் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு மேனேஜ், ஹவு டு சேலஞ்ச் எப்படின்னா, இந்த கேஷ் சைக்கிள் லென்த்தை வந்து எப்படி குறைக்க முடியும், ஹவு டு ரிடியூஸ் த லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிள். ஸோ அதில் பார்க்கலாம். முதல்ல வந்து சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனு. இப்போ ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாரு, குட்ஸ் ஆர்டர் பண்ணுறாரு. குட்ஸ் ஆர்டர் பண்ணால் 40 நாளில் பேமெண்ட்டு பண்ணிடுறீங்க. பேமெண்ட் எங்கே பண்ணிடுறீங்கன்னாக்கா, பேங்க்கில் கடன் வாங்கிடுங்க, பேங்க்கில் செக் கொடுத்துறீங்க. ஸோ பேங்க்கில் டெபிட் ஆகிடும். அவன் முடிஞ்சுக்க கதை முடிஞ்சது. இவன் சப்ளை அவங்க வரைய மாட்டாங்க, பணம் பெய்டு இல்லை முடிஞ்சு. ஆனால் பேங்க்குக்கு உங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. இப்போ பேங்க்கு பணம் கட்டி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து 40 நாள் ஸ்டாக் வந்துடுது. ஸ்டாக் வந்த உடனே 218 நாளில் வந்து நீங்கள் குட்ஸ் விற்கிறீங்க. குட்ஸ் விற்கிறீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டர்லாம் போய்ட்டு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லிங்க. 230 நாளில் டெலிவரி கொடுத்துறீங்க. போய் வீட்டை போய் சேர்ந்துடுது ஸ்டாக்ஸ். ஓகே, ஸ்டாக் சேர்ந்தது. அந்த 230 டெலிவரி பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான், 280வது நாளில் வந்து பணம் கட்டுறான். 280th டே, 280வது நாளில் பணம் கட்டுறான். ஸோ எப்போ அவன் டெலிவரி 230, எப்போ பணம் கட்டுறான் 230. கேஷ் சேல்ஸ் அன்றைக்கி வந்திருக்கும். கேஷ் சேல்ஸ் 230 நாளில் வந்திருக்கும். இது கிரெடிட் சேல்ஸு. ஸோ 50 நாள் அவனுக்கு வந்து கலெக்ஷன் பீரியடு, 50 நாள் கலெக்ஷன். இது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறது. இது வந்து இங்கேருந்து 40 நாள், இது வந்து 218 நாள் குட்ஸ் விற்கிறது. ஸோ முதல்ல இடைப்பட்ட காலம் 178 நாள். இதுதான் டேர்ன் ஓவர், கஸ்டமர் இது ஸ்டாக் டேர்ன் ஓவர் டேஸ். அது வருஷத்துக்கு 2 முறை டேர்ன் ஓவர் ஆகுது. 178 × 2 வருஷத்துக்கு 2 முறை ரொட்டேட் ஆகுது. ஸோ அது நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு என்னன்னாக்கா 284 நாளில் வந்து முடிஞ்சுது. ஆனால் எப்போது பேங்க் தான், இப்போ பேங்க் சப்ளையர் கொடுத்தாச்சு. ஸோ 40 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 நாள் பேங்க்கு பணம் ட்ராப் பண்ணியாச்சு. ஆனால் கேஷ் எப்போ வருது 284 நாள். ஸோ எவ்வளோ கேஷ் சைக்கிள் 240 நாள் இல்லையா. 40 நாள் இது முடிஞ்சுது. இவங்க சப்ளையர் பிக்சரில் இல்லை. இப்போ பேங்க்குக்கும் இவங்க தான் பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. ஸோ 40 நாள்லேருந்து ஆரம்பிக்குது நமக்கு கவுண்ட் டவுன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 280 நாள் வந்து பணம் கொடுக்குறான். ஸோ கேஷ் சைக்கிள் எப்போ வருது 240 நாள் ஆகுது. ஸோ இதில் வந்து எப்படி குறைக்கலாம், அதான் ஏற்கனவே குறைச்சா என்ன அனுகூலம், குறைச்சா என்ன பெனிஃபிட்னு சொன்னேன். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணலாம், கேஷ் முன்னாடியே வந்துடும், ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணலாம், புது ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பேங்க்குடைய வட்டியை குறைக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, டெய்லி சில கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சேல்ஸ், டெய்லி அன்றைக்கி உண்டான ரூல்ஸ், கேஷ் சேல்ஸ் எவ்வளோ ஆச்சு சம்மரி, அதே மாதிரி அன்றைக்கி உண்டான எவ்வளோக்கு வரவு வந்திருக்கு சம்மரி. ஓகே, அதுக்கு உண்டான எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணிங்க, அன்றைக்கி எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்கேன் வெளியே பேமெண்ட்டு, பட்டோட எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அது ஒரு சம்மரி. உங்கள் கஸ்டமர் வந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு, அது இந்த நாளும் டெய்லி நீங்கள் இது பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி
அடுத்த வாரம் எவ்வளோ வரும், எவ்வளோ ப்ளஸ்ஸாக மைனஸாக நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த வாரம் எப்படி ப்ளஸ்ஸாக மைனஸாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி கேஷ் ஃபோர்காஸ்ட், கேஷ் வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ அடுத்த வருஷம் அடுத்த இதில் எவ்வளோ வரும் அடுத்த வாரத்தில் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதை டெய்லி பண்ணலாம். ஓரளவு நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சைக்கிளும் இதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கஸ்டம் கலெக்ஷனை இது பண்ணிங்கனாக்கா நீங்கள் அதை சைக்கிள் ஒரு ஐடியா வரும், எவ்வளோ வருது அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் எவ்வளோ வரும், அடுத்த நாள் எவ்வளோ வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ கேஷ் அண்ட் ப்ராஃபிட் ஆர் நாட் த சேம். கேஷ் ப்ராஃபிட்டை நம்பி நம்ம கேஷ் ப்ராஃபிட் விற்றுட்டேன் ப்ராஃபிட் வந்துடும், அதை வச்சு நம்ம கேஷ்லாம் பண்ண முடியாது. ஆனால் ப்ராஃபிட் எதில் இருக்குது, உங்கள் ஸ்டாக்கில் இருக்கு. ப்ராஃபிட் எதில் இருக்குது, உங்கள் கஸ்டமர்கிட்ட இருக்கு. அவன் பணம் கட்டினா தான் உண்டு. ஆனால் கேஷ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ரெண்டுமே சேம், ஒன்றும் கிடையாது. கேஷ் வந்து ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சம்மரி ஒன்று எடுத்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒரு ஐடியா வரும், முக்கியமானது. தென் கேஷ் அண்ட் ப்ராஃபிட் ஆனது சேம், கேஷ் ப்ராஃபிட் ஆனது ஒன்றுமே இல்லை. அது வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து அக்ரூவல் பேசிஸில் இருக்குது. ஆனால் கேஷ் வந்து ஆக்சுவல் கேஷ் வந்தால் தான் உண்டு. ஸ்டாக்கு விற்று கேஷ் சேல்ஸ் பண்ணால் தான் உண்டு. கஸ்டமர் கட்டினா தான் கேஷ் வரும். அவன் கட்டுவான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ வருது ஆக்சுவல் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ அதுவே பண்ணணும். ஸோ கேஷ் ஃப்ளோ தான் ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ வந்து ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ லிக்விடிட்டி, எவ்வளோ பணம் கட்டுறது, எவ்வளோ பணம் கட்டலாம், எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோக்கு நம்ம பிபி பணம் கட்டணும், வேஜஸ் எவ்வளோ கட்டணும், இதுக்கு தான் கேஷ் தேவைப்படும். ப்ராஃபிட் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது கேஷும் ப்ராஃபிட்டும் ரெண்டுமே ஒன்று கிடையாது, வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம எதுவுமே செய்ய முடியாது பிஸ்னஸில். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 காரியங்கள் நம்ம செய்யணும். அதை அப்போ இந்த மாதிரி கேஷ் சைக்கிளை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 காரியங்கள். அந்த 5 காரியங்கள் எப்படின்னாக்கா, கேஷ் ஃபைண்டர்னா எப்படி வந்து கேஷ் நம்ம ரெடியமாக யார்கிட்ட நம்ம வந்து இம்மிடியட்டாக வாங்கலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ கேபிட்டல் இருக்கா நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது வந்து டெய்லி பண்ணணும், ஆன்கோயிங். ஒருவேளை ஒரு டைம் செய்யக்கூடிய காரியம் இல்லை. எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, எவ்வளோ கேஷ் இருக்குது, எங்கேருந்து வரும், ரெடிமேடாக எப்படி இப்போ வந்து வரணுமா, அதெல்லாம் சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து கேஷ் ஃபைண்டர், அதாவது ரெடிமேட் சோர்ஸஸ் நம்ம வச்சுக்கணும், எங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கேஷ் பிரச்சனை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி கேஷ் பிளானாக்கா எவ்வளோ பிளான் பண்ணலாம், எவ்வளோ வரும் எவ்வளோ போகும், இதுன்னு சொன்னேன். எவ்வளோ வரும் எவ்வளோ போகும். ஸோ கேஷ் பட்ஜெட்டை வச்சு அதை பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுங்க, ட்ராக் பண்ணோம். இந்த பில் சேர்த்து அது எப்போ டியூ ஆகுது, அடுத்த பில் எப்போ பண்ணணும், நம்ம அடுத்து எப்போ கஸ்டமர் சப்ளைக்கு எப்போ கொடுக்கணும், இதை மாதிரி பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கேஷ் பிரச்சனை ஒரு சைக்கிளில் நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம இது பண்ணலாம், குறைக்கலாம். அதிகமாக கேஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கண்ட்ரோல் வேணும். கேஷ் டிஸ்போஸ்மெண்ட்டில் கண்ட்ரோல் வேணும். சிலது வந்து இப்போ கொடுக்கலாம், சிலது லேட்டாக பண்ணலாம். எப்போ டைமில் கொடுக்கணும், சிலது அர்ஜென்ட்டாக கேட்பான், உடனே கொடுத்தாகணும். சிலது லேட்டாக கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரியாரிட்டி ஆர்டர், எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டு, அது மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த ஃபோர்காஸ்டிங், கேஷ் பட்ஜெட்டை போட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணணும். எப்படி வரும், எவ்வளோ வரும், ப்ளஸ்ஸாக மைனஸாக, ஒரு மாதம் வருமா, 1 வீக்கில் வருமா, எவ்வளோ வரும், எவ்வளோ இருக்குது, எங்கேருந்து ஃபைண்டர்னா எங்கே ரெடியாக இருக்கும், ஃபைண்டர்னா எங்கே ரெடியாக நமக்கு இருக்கும், கேபிட்டல் எங்கேருந்து எடுக்கலாம், அது மாதிரிலாம் பிளான் பண்ணணும். தென் கேஷ் கலெக்டர்னா அன்கலெக்டட் கேஷ், கலெக்ட் கொடுத்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும். கலெக்ட் பண்ணலனாக்கா உங்களுக்கு வேஸ்ட்டு. அன்கலெக்டட் கேஷ்னாக்கா அன்கலெக்டட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்கலெக்டட் அக்கௌண்ட்ஸ்னால் கேஷ் போச்சுன்னு அர்த்தம். அதனால் யாராவது ஒரு அப்பாயின்ட் பண்ணி அந்த கேஷை நம்ம வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது கேஷ் சைக்கிள் வந்து லென்த்து குறையும். இவனே 50 நாள் ஆகுதுன்றான், இவனே கொஞ்சம் ஃபாலோ விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க 80 நாள் ஆகிடும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 50 நாளில் வந்துடும். கேஷ் சைக்கிள் வில் பி குறைக்கப்படும். கேஷ் சைக்கிள் குறைஞ்சா என்ன லாபம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேஷ் சைக்கிள் லென்த்து குறைஞ்சா என்ன லாபம், பிஸ்னஸ்க்கு என்ன ஒரு அனுகூலம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஆச்சா. தென் கேஷ் கலெக்டர். ஸோ அப்போ யாராவது வீட்டில் ஆளை வச்சு, ஒரு பையனை வச்சு, ஒரு ஆளை வச்சு அதுக்கு பயன் பண்ணி டெய்லி ஃபாலோஅப்பு, டெய்லி இமெயிலு, ஃபோன் காலு, வீட்டுக்கு போய் கேட்குறது, இது மாதிரிலாம் பண்ணால் நமக்கு கேஷ் கரெக்டாக வரும்போது லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிள் வில் பி குறைக்கப்படும். அதுக்கடுத்தது கேஷ் கேன்சலோட கேஷை வந்து மிச்சப்படுத்துகிறோம். கேஷ் மிச்சப்படுத்துறது இல்லை, அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் அவாய்ட் பண்ணணும். அப்போது லென்த்து வந்து கேஷை வந்து நம்ம லென்த்து குறைக்கப்படும். அந்த லென்த்து அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம குறைக்கப்படும். அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைக்கணும். அப்போது எது செலவு, எது கேஷ் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இன்வென்ட்ரி வாங்குறீங்களா, கேஷ் போதா, அதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் முக்கியம். கம்ப்யூட்டர் வாங்கினா அதுக்கு உண்டான அனுகூலம் பேங்க் பிஸ்னஸ்க்கு வரணும். சும்மா அதை வாங்கி போட்ட முடியாது.
அதுதான் கேஷ் கன்சர்வர். கேஷை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறவர், கேஷை மிச்சப்படுத்துகிறவர், கேஷை இழுத்து பிடிக்கிறவர். அதுதான் முக்கியமானது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஷ் சைக்கிளை, லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிளை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இந்த கேஷ் கன்சர்வ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அவாய்ட் பண்ணோம். அதே மாதிரி எது கொடுக்குறோமோ, எதுக்கு செலவு பண்ணுறோமோ, எதுக்கு கேஷ் கொடுக்குறோமோ அதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அது ஸ்டாக்காக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்கு அதனால அனுகூலம் வரணும். அப்படி பார்க்கும்போது அநேகமாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸில் வில் மீட் சம் அதர் செஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் சர்வீஸ். எல்லாம் புக்கில் படித்து நாங்கள் அனுபவிச்சுலேருந்து, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, புக்ஸ்லேருந்து எல்லாம் படித்து கோர்வையாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் ஹேவ் எ கிரேட் டே. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.